திருமுகம். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். நான் சொல்வது இதுவே: தந்தையின் சொத்து அனைத்துக்கும் உரிமையுடையோர் சிறுவராய் இருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கு வேறுபாடு எதுவும் இல்லை. தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறே நாமும் சிறுவர்களாய் இருந்தபோது உலகின் பஞ்சபூதங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. கலாத்தியரை பற்றிய கவலை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள். அப்பொழுது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க வலுவற்றதையும் வறியவையுமான பஞ்சபூதங்களிடம் திரும்பி போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகள் ஆவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன்? நாள், மாதம், காலம், ஆண்டு என்று பார்க்கிறீர்கள். உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டியிருக்கிறது. பழைய நினைவுகள். சகோதர சகோதரிகளே, உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் என்னைப் போல் ஆகுங்கள். நான் உங்களைப் போல் ஆனேன் அல்லவா? நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை. என் உடல்நலக் குறைவுதான் உங்களுக்கு முதல் நற்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தது. இது உங்களுக்கு தெரியுமே. என் உடல்நிலையை முன்னிட்டு என்னை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும் சோதனை உங்களுக்கு வரவில்லை. அதற்கு மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல, ஏன் கிறிஸ்து இயேசுவையே ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரும்பேறு என்றும் கருதினீர்கள். அந்த மனநிலை இப்பொழுது எங்கே? முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கி கொடுத்திருப்பீர்கள். உங்களை பற்றி நான் இதை உறுதியாக சொல்ல முடியும். இப்பொழுது உங்களுக்கு உண்மையை சொன்னதால் உங்கள் பகைவன் ஆனேனா? முன்பு நான் குறிப்பிடப்பட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானது அல்ல. நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள். உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே. ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதாய் இருத்தல் வேண்டும்.